Good afternoon, children. A very good afternoon. So, from tomorrow onwards, we are going to conduct the classes through Lead app only. What your WhatsApp group will be closed from tonight. இன்னைக்கு நைட்டோட உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் க்ளோஸ் ஆகிடுங்க. ஸ்டூடெண்ட் குரூப் க்ளோஸ் ஆகிடும். எந்த கிளாஸஸும் அதில் போட மாட்டோம். லீட் கிளாஸஸில் தான் போடுறோம். இந்த லீட் ஆப் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆப்பில் நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் இன்னொரு தடவை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேம் லீட் ஆப் நீங்கள் லேப்டாப்லேயும் நீங்கள் வியூ பண்ண முடியும். லேப்டாப்பில் நீங்கள் தனியாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு ஐடி க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க, சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி நீங்கள் லேப்டாப்லேயும் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஆகும். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய வீடியோ கிளாஸஸை நீங்கள் அதில் அட்டென்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஒன் திங். அண்ட் குயிக்காக நம்ம இதில் என்னென்ன ஐக்கான்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நான் கிளாஸஸ் எப்படி ரெக்கார்டட் கிளாஸஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு. அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை நீங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் யூடியூப் லிங்க் வரும்போது அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் யூ வில் பி கெட்டிங் 100% அட்டெண்டன்ஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டால் யூ வில் நாட் கெட் 100% அட்டெண்டன்ஸ். 0% அட்டெண்டன்ஸ் தான் வரும். 50% வரைக்கும் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு 0% அட்டெண்டன்ஸ் தான் வரும். ட்ராக் பண்ணி பார்த்தாலும் 0% அட்டெண்டன்ஸ் தான் வரும். கம்ப்ளீட்டாக அந்த 15 மினிட்ஸ்னால் அந்த 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் என்ன வீடியோ இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக அந்த 10 மினிட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வருங்க. 100% அட்டெண்டன்ஸ் வரும். எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். No more teacher is going to give you attendance. No, it's only the app is going to record the attendance for live classes and also for the recorded classes. அதனால் ஸோ வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஹியர், நீங்கள் இது இங்கே என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது we will quickly go through. The first thing is you are going to go through the timetable. Okay, so you are having a timetable option. Timetable அந்த ஐகான்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா you will be getting the timetable, like no time, என்ன டைமுக்கு மண்டே என்னென்ன டைமுக்கு உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் டாட் வந்திருக்கும். அந்த டாட் இருக்கிறது வந்து லைவ் கிளாஸ். ரெட் கலர் டாட் இருக்கிறது இட்ஸ் அ லைவ் கிளாஸ். கூகுள் மீட் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் வரும். ரெட் கலர் டாட் இல்லாமல் நார்மலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் யூடியூப்பில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கூலோட யூடியூப் சேனலில் நம்ம டீச்சர்ஸோட ரெக்கார்டட் கிளாஸஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தோஸ் கிளாஸஸ் யூ கேன் வியூ. ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் வியூ பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன், அதில் நீங்கள் 100% இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் everyone you know very well, CBSE has told very clearly. Central Minister 2 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 10th ஸ்டாண்டர்டுக்கான டேட்ஸ் கொடுத்துட்டாரு, எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்துட்டாரு, ப்ராக்டிகல்ஸ் டேட்ஸ் கொடுத்துட்டாரு. அண்ட் நமக்கும் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கிளாஸஸ்க்கும் அட்டெண்டன்ஸ் ஆன்லைன் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. ஸோ attendance is compulsory and please attend properly. Okay, so this is all about the timetable. So timetable in the academic year live classes are in டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே வரைக்குமே உங்களுக்கு எல்லா டைமிங்கோட உங்களுக்கு டைம் டேபிள் டிஸ்பிளே ஆயிரும். இந்த டைம் டேபிள் பிரகாரம் தான் உங்களுக்கு கிளாஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அந்த கிளாஸஸை எங்கே போய் பார்க்கலாம், இது நீங்கள் டைம் டேபிள் பார்க்குறீங்க. கிளாஸஸை எங்கே போய் நீங்கள் வியூ பண்ணலாம். டைம் டேபிள்லேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் லீட் ஸ்டூடெண்ட் ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி என்ன உங்களுடைய ஷெட்யூல், ஸோ அந்த பர்டிகுலர் டே என்ன ஷெட்யூல், லைக் Jan 3rd இட்ஸ் அ ஃப்ரீ டே, இட்ஸ் அ ஹாலிடே. சண்டே உங்களுக்கு எந்த ஷெட்யூலும் இல்லை, நீங்கள் பார்க்கணும்ல. இதே வந்து ப்ரீவியஸ் டே, ஸோ அன்றைக்கி என்னவோ வரும், அதுக்கு முந்தின நாள் வரும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் இதில் டிஸ்பிளே ஆகாது. தட் இஸ் நாளைக்கு ஷெட்யூல் இதில் டிஸ்பிளே ஆகாது. அந்த அன்றைக்கி இருக்கிற ஷெட்யூல் அன்றைக்கி மார்னிங் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய டைம் டேபிள் எல்லா டேவோட டைம் டேபிளும் நீங்கள் டைம் டேபிள் காலத்தில் பார்த்துக்கலாம். நான் யூஸி Jan 2nd வந்து 2 வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் அந்த 2 வீடியோஸையும் அந்த 2 வீடியோஸ் வெல்கம் நோட் வீடியோஸ், அந்த 2 வீடியோஸையும் அன்றைக்கே பார்த்தவங்க அவங்களுக்கு அன்றைக்கி அந்த ஸ்பெசிஃபைட் டயத்தில் பார்த்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 50 XPs கிடச்சிருக்கும்.
ஸோ இது வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்கல, Jan 2 பார்க்கல, Jan 3 பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 XP பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே தான் இருக்குது அந்த அந்த பாயிண்ட்ஸு. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வந்து கிளியராக பார்க்கலாம். உங்களுடைய மை ஜேர்னி நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜேர்னி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், எவ்வளோ XP பாயிண்ட்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆர் யூ ஆர் ஸ்டார்டர் அந்த மாதிரி, யூ ஆர் ஹியர் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க. அண்ட் லீட் ஸ்கோர் உங்கள் கிளாஸில் உங்களுடைய லீட் ஸ்கோர் என்ன. இது பார்த்திங்கன்னா இந்த XP பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணால், நீங்கள் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிக்கும். கிளாஸ் நீங்கள் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து இட் இஸ் நோ மோர் த டீச்சர் இஸ் கோயிங் டு இவாலுவேட் யூ, த ஆப் இஸ் கோயிங் டு இவாலுவேட் யூ. ஸோ தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டிங்கிறது இங்கே இல்லவே இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் இன்ஸ்டால்டு ஹியர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸில் நீங்கள் என்ன பாயிண்டில் இருக்கீங்க, எல்லோரும் என்ன பாயிண்டில் இருக்காங்க, நீங்கள் என்ன பாயிண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ லீடோட ஸ்கோர் என்ன, லீட் ஸ்டார்ஸ்னால் ஆல் ஓவர் இந்தியா 1600 ஸ்கூல்ஸ் டைஅப்பில் இருக்காங்க. ஸோ அந்த டைஅப்பில் இருக்கும்போது எல்லாருமே வந்து லீட் சிலபஸ் போயிட்டுருக்காங்க. அந்த லீட் ஸ்டார்ஸ், அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற லீட் ஸ்டார்ஸோட டோட்டல் வந்து உங்களுக்கு வரும், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறது. ஸோ ஆல் ஸ்கூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்கூலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13,000 சம்திங் ரேங்கில் இருக்காங்க. ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் எல்லா லீட் ஸ்கூல்ஸில் இருக்கிற சில்ட்ரனும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இது நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி வந்து ட்ராக்கிங் பண்ணிக்கிறது, ரிவார்ட்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா, இது எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம வந்து உங்களுடைய ஷெட்யூல், இன்றைக்கி உங்களுடைய ஷெட்யூல் இது அப்படின்னு அலாட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஷெட்யூலை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டுடே ஷெட்யூல் அப்படி கோல்ஸ் ஃபார் டுடே, கோல்ஸ் ஃபார் த டே அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். see here கோல்ஸ் ஃபார் த டே. அந்த கோல்ஸ் ஃபார் த டேவை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அந்த டேக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ எங்கே கிளாஸஸ் ஷெட்யூல் ஆகிருக்கு, அந்த கிளாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் அந்த யூடியூப் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்குக்கு போயிடும். நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ரெக்கார்டட் கிளாஸ், லைவ் கிளாஸ்னால் லைவ் லிங்க்குக்கு போயிடும், கூகுள் மீட் லைவ் லிங்க்குக்கு போயிடும். அங்கே வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அட்டெண்டிங் த கிளாஸஸ் எப்படி அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஆப், லீடு ஸ்டூடெண்ட் ஆப் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டிங் த கிளாஸஸ். சரி, கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு. எப்படி நான் வந்து என்னுடைய டவுட்டை கேட்குறது, எப்படி வந்து நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை அனுப்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு 2 டவுட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க், அன்றைக்கி உங்களுக்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க ஹோம்ஒர்க்கு, இல்லை அசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 days டைம் கொடுத்துருக்காங்க, 5 days டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் காலத்தில் வந்துடும். எந்த சப்ஜெக்டில் ஹோம்ஒர்க், என்ன டாப்பிக்கில் ஹோம்ஒர்க், என்ன ஹோம்ஒர்க், அண்ட் how many days time you have to complete the homework. Everything will be displayed in this homework column. And once you can go through every day and your homework. That homework will be displayed for your goal also. Okay. And you can see assessment. So assessment is your, every day you are having a Google form test. So அந்த டெஸ்ட் இனிமேல் இதில் வந்துடும், அசஸ்மெண்ட்டில் வந்துடும். அந்த அசஸ்மெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் அட்டெண்ட் தி அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்லி apart along with the answer key the assessment will be there and your marks will be uploaded automatically. And asking doubts, so how to send the homework, this is the asking doubt option. ask doubts னுங்கிற ஆப்ஷன், அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது இந்த 3rd ஐக்கான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீச்சர் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வந்துடும். நீங்கள் எந்த டீச்சர்கிட்ட என்ன டவுட் கேட்கலாம், உங்களுடைய ஜென்ரல் டவுட்ஸ் லைக் இட் மே பி அ டவுட் டு பே ஃபீஸ்,
or it may be a doubt whether it is a holiday or something like that. So those doubts will not be there because the academic calendar will be set till March 2020. உங்களுடைய academic calendarும் இன்னைக்கு செட் ஆயிரும். ஸோ என்னைக்கு ஹாலிடே, என்னைக்கு வந்து கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு, என்னைக்கு மந்த்லி டெஸ்ட்டு, எப்போ வந்து ஆனுவல் எக்ஸாம், எவ்ரி திங் இஸ் செட். So today, before today evening, everything will be set, and those doubts will not be there. Even if you have doubts in those things, whether it is a declared holiday or something like that, no, you can post your doubt to your class teacher. General things, no, doubts on general things, you can post it to your class teacher. ஸோ எப்படி போஸ்ட் பண்ணுறது? உங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து மாரியம்மாள் மேம். ஸோ இங்கிலீஷ் ப்ளஸ் ஒன் அதர்ஸ்னால் என்ன? இங்கிலீஷ் ப்ளஸ் அவங்க கிளாஸ் டீச்சரும் கூட. ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மாரியம்மாள் மேம்க்கு நீங்கள் டைப் பண்ணலாம். யூ கேன் டைப் அ மெசேஜ். ஓகே மேம், ஹவ் ஆர் யூ எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன டவுட்டோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோம்ஒர்க், மாரியம்மாள் மேம் ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நோட்டில் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுடைய ஒர்க் ஷீட்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் மொபைலில் நீங்கள் பிக்சர் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க. தட் வில் பி இமேஜ். யூ கேன் சென்ட் இட் அஸ் அன் இமேஜ் ஆர் அ ஸ்கேன்டு காப்பி. ஸோ எனிதிங் இஸ் which is compatible to your mobile. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் ஃபைல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இமேஜாக இருக்கலாம், உங்களுடைய என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி மேமுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். ஸோ உங்களுடைய டவுட் இன் வேர்ட்ஸும் நீங்கள் மேமுக்கு அனுப்பலாம். உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணியும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீச்சருக்கும் ஸ்பெஷலாக அனுப்பிச்சிடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீச்சர் வில் ஹாவ் தேர் ஸோ மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ் ப்ளஸ் 2னா என்ன? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, சயின்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே சயின்ஸ் மேமோட நேமும் அங்கே இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து ஆஸ்க் டவுட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் குவிஸஸ் எதுவுமே செட் பண்ணலைங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் குவிஸஸ் எதுவும் வராது. ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு ஹோம்ஒர்க், அசஸ்மெண்ட் ரெண்டும் செட் பண்ணுவோம். அது மட்டும் எவ்ரிடே என்ன இருக்கோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ ஹோம்ஒர்க் ஐகான் இஸ் ஹியர், assessment icon is here. You can see exclusively here. Otherwise also either click பண்ணீங்கன்னா அந்த everyday task, your everyday goals will be there. ஸோ அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிட்ருக்கும். Now one more important thing I just want to tell to you. நோட்டீஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ரைட் கார்னரில் நோட்டீஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிந்த நோட்டீஸ்ன்னு. ஸோ அந்த நோட்டீஸ் காலம், நோட்டீஸ் ஐகான் இஃப் யூ கிளிக், ஸோ திஸ் ஐகான் கிவ்ஸ் யூ த டிஸ்கிரிப்ஷன். நியூஸ் பேப்பர், லீடு நியூஸ் பேப்பர், எவ்ரிடே நியூஸ் பேப்பருங்க. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு க்ரெடிட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு க்ரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. க்ரெடிட் பாயிண்ட்ஸுக்காக சொல்லலைங்க, இட் ஹாஸ் குட் இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஆர்டிகிள்ஸ் இருக்குது, உங்களுடைய ரீடிங் ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். கிளாஸ் வைஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க லெவலுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ரீடிங் ஸ்கில்ஸு, ஸ்டோரிஸு, ஓகே, அந்த மாதிரி ரொம்பவே வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர் டே ஒரு 2 pages இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த நோட்டீஸ் காலம். அது தவிர நோட்டீஸ் காலத்தில் நாங்கள் போடுற சர்க்குலர்ஸு அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன்ஸ், அதெல்லாம் வந்து நாங்கள் நாட் டிஸ்கஷன்ஸ் பட் சர்க்குலர்ஸ். ஸோ ஆல் சார்ட் ஆஃப் சர்க்குலர்ஸ் வில் பி posted in notice column. So these are the things. And media, as of now you will not go through the மீடியான்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் as of now நீங்கள் அதுக்குள்ளே போக மாட்டீங்க.
So media is not used now. Okay. So this unit progress is also not used now. இது ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நோட்டீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. டைம் டேபிள் ஐக்கான் யூ வில் யூஸ். ஹோம்ஒர்க் ஐக்கான் யூ வில் யூஸ். அகாடமிக் கேலண்டர் யூ கேன் வியூ till March 2020 என்ன நடக்க போகுதுங்கிறது. அசஸ்மெண்ட் you can use. Attendance you can see if you click on the attendance. So how much attendance you have got. So far 2 videos தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன அட்டெண்டன்ஸ் இல்லை, நீங்கள் அதுக்கப்புறமா கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். அட்டெண்டன்ஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் வரல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மட்டும்தான், ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக கிரெடிட்ஸ் கிடைக்கும். அண்ட் so this is all about attendance. And ask doubts you will use now. Quiz you will not use now. இப்போ இந்த quiz நம்ம போஸ்ட் பண்ண போகிறதில்ல. And every day's class you are going to attend from here. Okay. So dear children, so from today onwards, from tonight we will close the WhatsApp students group. If you have any doubts attending classes from tomorrow onwards in lead app, through lead app, please post your doubt in parents group. Inform your parents ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி பேரண்ட்ஸை போஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அதையும் நாங்கள் பார்க்குறோம். பேரண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள். ஸோ அட்டன் பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் செக் பண்ணுங்கள். சோஃபார் நீங்கள் ரொம்பவே நல்லா எல்லாம் பண்ணிகிட்ருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் வந்து ஹியர் ஆஃப்டர் ஆல்சோ யூ கேன் வியூ. So this is all about the tutorial on how to attend the classes through student app, and please attend fully and get good excellent points. Thank you children. Thank you.